தமிழ்நாடு பனை தென்னை தொழிலாளர் சங்கத்தோட தலைவர் சரவணன் பேசுகிறேன். உண்மை சம்பவம். விடுதலை போராட்ட வீரரை தோளில் சுமந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அனைவரும் விடுதலை போராட்ட வீரர்களை பாட புத்தகத்தில் படித்திருப்போம். ஆனால் ஐயா தோழர் நல்லகண்ண ஐயாவுடைய 2 நாள் நான் அவரோட வீட்டிலும் பாலக்காட்டிலும் தங்கியிருந்தேன். அனைவரும் ஏழ்மையின் சிகரம் என்று பேப்பர்லையும் வால் போஸ்ட்லையும் படித்து இருப்பீர்கள். நேரடியாக யாரும் பார்த்துருக்க மாட்டீர்கள். 100வது ஆண்டு விழா ஐயா நல்லகண்ண ஐயாவுக்கு 100வது பிறந்த நாள் விழாவிற்கு கேரளாவில் பாலக்காட்டில் வைத்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. மலமலா டேமில் அவருக்கு ஒரு அரசு ரூமில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது கேரளா தமிழ் பாதுகாப்பு இயக்கம் பேச்சுமுத்து ஐயா நானும் அவருடன் 5 மணி நேரம் அவரோட ரூமில் தங்கியிருந்தோம். அவர் குளித்துவிட்டு வந்து சேரில் அமர்ந்தப்போ அவர் வெறும் 4 மூல வெள்ளை வேஷ்டி, சாதாரண ஒயிட் ஷர்ட்டு, அயன் கூட பண்ணல போட்டிருந்தார். அப்பத்தை எடுத்து போட்டு விட்டாங்க. அப்போ அந்த ஷர்ட்டை பார்க்கும் பொழுது பட்டன் ஒவ்வொரு கலராக இருக்கிறது. நாம் சிறு வயசில் பார்த்துருப்போம், ஷர்ட்டில் ஒவ்வொரு கலர் பட்டன் எப்படி வரும், ஒரு பட்டனை கட் ஆயிடுச்சுன்னா வேறு ஷர்ட்டில் இருந்து எடுத்து வச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த ஷர்ட்டில் அவர் வெவ்வேறு கலர் பட்டன் வைத்திருந்தார். அதை நான் சரியாக கூட போடாமல் இருந்த நான் அதை போட்டுட்டேன். அவருடைய வேலைக்காரர்கள போலீஸுகளோட அவரோட கொடுமையை அவர்கிட்ட கேட்டு அறிந்தேன். அவர் ஜெயிலில் இருக்கும் பொழுது போலீஸு ஒவ்வொரு மீசையில் உள்ள ஒவ்வொரு முடியை பிடுங்கி கொடுமைப்படுத்தினார்கள். இது நல்லகண்ண ஐயா நேரடியாக எங்ககிட்ட சொன்ன விஷயம். 2வது, அவர் சாதாரண ரப்பர் செருப்பு போட்டிருந்தார். அப்போ சிறிய புண்ணு அவர் காலில் இருந்தது. அப்பொழுது அவர் செருப்பு போட முடியாத காரணத்தால் அவர் மீட்டிங்க்கு போகும் பொழுது காரில் ஏறுவதற்கு ரூமிலிருந்து என்மேல் தோளில் கை போட்டு நான் தாங்கி கொண்டு போய் காரில் ஏற்றி விழா மேடைக்கு கொண்டு போயிட்டு நீதி கொண்டாந்து அந்த ரூமில் விட்டு அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஒரு போராட்ட வீரரை என் தோளில் சுமந்தது எனக்கு ஒரு பாக்கியம். 2வது, ஏழ்மையின் சிகரம் சொன்னதை நேரடியாகவே நான் பார்த்தேன். 2025 ஜனவரி 12ஆம் தேதி அவரோட வீட்டிற்கு போயிருந்தேன் குடும்பத்தோட. அவர் குடும்பத்தோட சந்தோஷமாக அழைத்து என் குழந்தைகளோட சிரித்து பேசி என்னுடைய மனைவிக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். அப்போ அந்த வீட்டோட இது கேட்டு அது அரசு வீடு. அந்த அரசு வீட்டுக்கு அவர் இலவசமாக தங்க கிடையாது. அந்த அரசு வீட்டுக்கு வாடகை கொடுத்து தான் தங்கியிருக்கார். அதை பார்க்கும்போது ஒரு ஒரு 100 ஆண்டு ஆன அரசியல்வாதி இந்த அளவுக்கு சாதாரணமாக இருந்தால் அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தது நம்மளுக்கு பெருமையாக இருக்கிறது.